அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் பிப்ரவரி 20 முதல் மார்ச் 20, 2026 விருச்சிக லக்னம் அண்ட் விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அவன் அருளால் தான் அதிர்ஷ்டம் வரும் மாதம். மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தல் தலைப்பை சொல்றேன். அவன் அருளால் தான் அதிர்ஷ்டம் வரும் மாதம். அந்த பேர்லயே தெரியும், அவன் அருள் இருந்தாதான் அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஆனா அதிர்ஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அவன் அருள் கிடைக்கணும்னா நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும். என்னதான் நீங்கள் உங்கள் திறமை வித்தையை காட்டினாலும் அவன் அருள் இல்லைன்னா பலிதமாகாதுங்கிறது புரிஞ்சுக்கணும். அதனால தான் அவன் அருளால் தான் அதிர்ஷ்டம்னா அவன் அருள் இல்லைன்னா கிடைக்காது. நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்ல திசாபுத்தி இருந்தால் நான் கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை பார்த்துடலாம். இப்போ மெடிடேட்டும் பண்ணல, கெட்ட திசாபுத்தின்னாக்கா என்னதான் மாடு மாதிரி உங்கள் உழைப்பை போட்டு வித்தை திறமையை காட்டினாலும் அங்கே நல்ல பேர் கிடைக்காது. ஆஃபீஸில் நல்ல பேர் கிடைக்காது, அந்தஸ்து மரியாதை உயராது, தொழில் ரீதியாக பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் நடக்காது, லாபம் வராது, இப்படிலாம் வரும். அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும். அவன் அருளால் தான் அதிர்ஷ்டம் வரும் மாதங்கிறத புரிஞ்சிக்கங்க. ஏன் அதை மாதிரி சொல்கிறேன்னா, உங்களுக்கு 4ஆம் பாவம் 5ஆம் பாவம் வலுக்குது. கிட்டத்தட்ட 4, 5ல் 7 கோள்கள் வேலை பார்க்குது. ஆரம்பத்தில் 5 கோள்கள் அப்படியே 4ஆம் இடத்துல. அப்போ அதிரடி காட்டி உங்கள் வித்தை திறமையை காட்டக்கூடிய நேரம். உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த செவ்வாய் உச்ச வீட்டில் 3ஆம் இடத்துல இருக்கார். அவரே 6ஆம் இடத்ததிபதியாகவும் இருக்கார். தேவையற்ற பகை, விரோதம், பிரச்சனைகளும் வரும். அதை தைரியத்தோடு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. நல்லா மெடிடேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். பெரியவங்க ஆதரவெல்லாம் இருக்கும். அதாவது அதிகாரிகள், அரசியல்வாதிகள், தந்தை போன்று உள்ளவர்கள் ஆதரவால் ஈஸியாக வெற்றி பெறுவீங்க. இல்லாட்டி ரொம்ப ஓவராக பண்ணிட்டு கஷ்டப்படுற மாதிரி ஆகும். ஏன்னா உங்களுக்கு முழு சுபரான 2, 5 கூடைய அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல அஷ்டம குருவாக இருக்கிறார். அதனால பிரச்சனை. அதிர்ஷ்டம் கிடைக்குமாங்கிறது பெரிய அளவுக்கு சந்தேகம். ஆனால் அதில் ஒரு பியூட்டி என்னென்னா, வக்ரம் பெற்று போயிருக்கார். ரொம்ப பயந்தீங்க, ரொம்ப சிக்கலாயிடும், பிரச்சனை ஆகிடும்னு ஃபீல் பண்ணுறது பாசிட்டிவாக நடக்க வாய்ப்பு உண்டு. அதுக்கு தான் மெடிடேட் பண்ணிக்க சொல்கிறேன். ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக கிடச்சிரும், அந்த பார்ட்னர் கரெக்டாக நம்மளுக்கு உதவி செஞ்சிருவார், நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக லெதார்ஜிக்காக இருந்தீங்கன்னாக்கா எதிர்பாராத கெட்டது நடந்து சிக்கலை ஏற்படுத்தும். ஜாக்கிரதை. ஸோ 4ஆம் பாவம் வலுக்குது. 4ஆம் இடத்துல இந்த செவ்வாயும் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த செவ்வாயும் 23/2/2026 அன்று 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடம் போகிறார். அப்போ 6ஆம் இடத்துக்கு 4ல் போகிறப்ப சுகக்கேடுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படும். உடம்பையும் கவனிச்சுக்கணும். அண்டு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வித்தை திறமையை காட்டுவதில் பிரச்சனை இருக்காது. அது 4ஆம் பாவத்துக்கு போகிறப்ப காரியத்தில் கரெக்டாக இருப்பீங்க. என்ன உடம்பை கவனிக்க விட்டுருவீங்க, ஒழுங்காக சாப்பிடாம ஒழுங்காக. ஏன்னா 2ஆம் இடத்ததிபதியும் 8ல் மறைகிறாரா, லக்னாதிபதியும் உச்சமாக இருந்தார் 3ஆம் இடத்துல. இப்போ 4ஆம் இடம் போகிறப்ப ஓவராக உழைக்க வைப்பார். அப்போ ஒழுங்காக சாப்பிட்லன்னா அந்த உழைப்புக்கேற்ற ஒரு எனர்ஜி கிடைக்குமாங்கிறது இருக்காது. அதனால் ப்ராப்ளம் வரும். அண்டு 4ல் ராகு 10ல் கேது இருக்கிறது. பெரிய அளவுக்கு புதிய நபர்கள், வேற்று மதத்தினர், புதிய டெக்னாலஜி இது வழியாலாம் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். பெருசாக யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இப்போ 10ல் உள்ள கேது ஆராய்ச்சி குணத்தையும் கொடுப்பார். ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா செயல்படுறதுல பிரச்சனை வரும். விளைவுகள் என்ன வேணாலும் வரட்டும், விளைவுகள் இப்படி வந்தால் என்ன பண்ணுறது, அப்படி வந்த ப்ரிஜுடியூஸாக நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. அது நடக்கிறது நடக்கட்டும், இறங்கி வேலை செய்யுங்க. அதனால தான் அவன் அருளால் தான் அதிர்ஷ்டம் வரும் மாதம்ட்டேன். நல்லா மெடிடேட் பண்ணிவிட்டு என்ன செய்யணுமோ முறையாக எந்த அளவுக்கு செய்யணுமோ அதை செஞ்சிடணும், ஒர்க் பண்ணிடணும். அப்போ வேற லெவல் வெற்றி கிடைக்கும். அண்டு 10ஆம் இடத்ததிபதியான சூரியனும் 4ல் இருந்து தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்கறதால உங்களுடைய வித்தை திறமை மூலமாக அந்தஸ்து மரியாதை உயரும். பெரியவர்கள் மூத்தவர்கள் வழியாகவும் பெரிய அளவுக்கு வளர்ச்சி இருக்கும். நீங்களே பெரிய மனிதர் ஆகிறது இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் உங்கள் திறமை, உங்கள் அறிவால் உங்களால் கிடைச்சிச்சின்னு இல்லை. அதனால தான் அவன் அருளால் தான்ட்டேன்.
இல்லாட்டி நெகட்டிவா மாறும். இப்ப கெட்ட தசாபுத்தி இருக்கு. இப்ப விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி புதுசா ஏதாவது செய்ய போறீங்க. தனியா ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறீங்க. புதுசா பெரிய ரிஸ்க் எடுக்க போறீங்க. அப்படின்னா உங்க தசாபுத்திய பார்த்துக்கணும். உங்க ஜாதகத்த பார்த்துக்கணும். அப்பதான் நல்லது. ஏன்னா சூரியன் பெரிய அளவுக்கு உயரத்துல உங்கள வைப்பார். அண்ட் ராகு அங்க இருக்கிறப்ப புதிய டெக்னாலஜி, புதிய விஷயங்கள், புதிய நபர்கள், வேற்று மதத்தினர் இவங்க வழியாலாம் அவங்களுடைய ஒத்துழைப்பாலலாம் உங்க தொழில் மேம்பாடு அடையும். அதனால இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜினா அதை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டே இறங்கணும். கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தான் நல்லதுங்கிறதால தான் அவன் அருளால் தான் இருக்கேன். ஜாக்கிரதை. அண்ட் 7, 8 குடை அந்த சுக்கிரனும் புதனும் 7 குடையவன் சுக்கிரன் 7, 12 குடையவனா வரான். அவனும் 4ஆம் இடத்துல இருக்கிறான். 8, 11 குடை அந்த புதனும் 4ஆம் இடத்துல இருக்கான். மற்றவங்க கூட்டாளிகள் அவங்க வழியாக தான் பெரிய அளவுக்கு திருப்தி, சந்தோஷம், நிம்மதியும் பெரிய அளவுக்கு லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். உங்க கையில கிடையாது. மற்றவங்க சூழல் வழியா, பார்ட்னர் வழியா தான் கிடைக்க போகுது. அதுக்கு அவன் அருள் இருந்தால் தான் அவங்க ஏன்னா நம்ம செய்யறது நம்ம கையில் இருக்குங்க. நம்மளுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள் நம்ம கண்ட்ரோலில் ஓரளவு கொண்டு வரலாம். மற்றவங்க செயல்பாடை நம்ம தீர்மானிக்க முடியாது. மெடிடேட் பண்ணாதான் இந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்மள்ட்ட இந்த பிராணசக்தி அந்த ஒரு எனர்ஜி அவங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நம்மளுக்கு ஃபேவரபுளாக செய்ய வைக்கும். அதுக்கு நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும். அதனால தான் அவன் அருளால் தான்ட்டேன். இல்லாட்டி 7, 8 குடையவன் 4ல் இருக்கிறப்ப என்ன ஆகும்? எல்லாத்துலேயும் குறுக்கீடு, மற்றவங்களோட தலையீடு, உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதபடி நீங்கள் சொல்கிறதுக்கு மாற்றாக செய்கிறது, மாற்றாக ஒத்துழைப்பு கொடுக்காம செய்கிறது, உங்கள் கருத்துக்கு முரண்பாடு பண்ணி செயல் நடக்க விடாதபடி செய்கிறது, இப்படி தான் வரும். அதனால் என்ன வரும்? விரயங்கள் வரும், லாப இழப்புகளும் வரும். அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கங்க. அதனால தான் அவன் அருளால் தான். என்னதான் நீங்கள் திறமசாலியாக இருக்கட்டுமே, கட்டுறது கைமண் அளவு தான். என்னதான் திறமசாலியாக இருந்தாலும் அதுக்கு ரிசல்ட் கொடுக்கறது அவன் தான். அதுக்கு நம்ம செய்கிறத செஞ்சிடணும். அவர்கிட்ட பக்தியாக இருந்துக்கணும். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பக்காவாக இருக்கும். இல்லாட்டி உடம்பையும் கெடுத்துக்கிற மாதிரி, சகாக்கள் கூட இருக்கிறவங்க, சொந்த பந்தங்கள், சொத்துக்கள்லையும் பிரச்சனைகளை வரவழைச்சிக்கிற மாதிரி, விரயத்தை சிக்கலை வரவழைச்சிக்கிற மாதிரி ஆகும். இப்போ 5ல் உள்ள இந்த சனி பகவான் அப்படி ஒரு அறியாமையை வெளிப்படுத்த வைப்பார். என்னதான் நீங்கள் திறமசாலினாலும் திறமையாக செயல்படுவக்கூடியவர் உச்ச போஸ்ட்டுக்கு போவாங்க. அது நான் விருச்சிகம் ஆல் டைம் வீடியோ நிறைய போட்டிருப்பேன். அப்படி இருந்தாலும் 5ல் சனி பகவான் இருக்கிறப்ப மந்தத்தனத்தை கொடுக்கும். உடம்பு ஹீட்டான பாடி, புத்தி டல்லாக இருந்துச்சுன்னா செயல்பட மாட்டீங்க. எனர்ஜி அங்கே அப்படியே லாக் ஆகும். ஒரு மாதிரி அன்னீசினஸ் உருவாகும். ஒரு ஃபயராக அது கோவத்தை அடக்கிற மாதிரி. இப்போ கோவம் வந்துருச்சு, சுச்சுவேஷன் அது மாதிரி பண்ணுது, கோவத்தை ஏற்படுதுன்னா அதை அடக்கிறப்ப இது பண்ணுறப்ப ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதே மெடிடேட் பண்ணிங்கன்னா அந்த கோவத்தை அடக்க மாட்டீங்க, தானாக கோவம் கரையும். ஏன்னா மெடிடேட் பண்ணுறப்ப என்னுள் இருக்க அதே சூப்பர் பவர் தான் அங்கேயும் இருக்குது. அப்போ அது ஏன் செய்யுது, எதனால் இந்த மாதிரி நம்மளுக்கு டென்ஷனை ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணுறாங்க, என்ன ஏது அப்படி யோசிக்கிறப்ப ஒரு வித உணர்வு வரும், ஒரு சிரிப்பு வரும், ஒரு தெளிவு வரும். அந்த கோவத்தை அப்படியே கரைச்சிடுவீங்க. இதே அடக்குனீங்கன்னா அது பீரிட்டு வெளியில் வரும். அதனால் கொஞ்சம் நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. ஏன்னா அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வரும், ஆனால் அவன் அருளால் தான் அப்படிங்கிறது புரிஞ்சிக்கணும். ஏன்னா உங்கள் புத்தியில் சனி பகவான் இருக்கிறப்ப அறியாமையை வெளிப்படுத்திடுவீங்க. ஏற்கனவே நீங்கள் கொஞ்சம் மோடுமுட்டி டென்ஷன் பார்ட்டி தான், உணர்ச்சி வசப்போடைய அதிரடி காட்டக்கூடிய ஆள், வெடுக்கு திட்டுக்குன்னு எரிச்சல் பிடிச்ச ஆள், வெடுக்குன்னு கொத்துவான்ப்பா, வெடுக்குன்னு பேசுவான்ப்பா, அவன் சரிபர விட்டு வரமாட்டான், அவன் லூஸு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கெட்ட பேர் எடுத்து வச்சுருப்பீங்க. அதனால் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. இந்த மாதிரி கெட்ட பேரோட அறியாமையை வெளிப்படுத்துனீங்கன்னா பாரு, சொல்கிறத கேட்க மாட்டான், செய்யறது பாரு முட்டாள்தனமாக செஞ்சிட்ருக்கான் பாரு, அறியாமையால் இப்படி பண்ணுறான் பாரு அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணுங்க. பெரிய அளவுக்கு காரிய வெற்றி வரும். உங்களுடைய அனைத்து திறமைகளையுமே காட்டுங்க. சுகமாகவும் இருந்துக்கங்க. தூக்கமும் வேணும். ஏன்னா உழைப்புன்ட்டு தூக்கத்தை கெடுத்துக்கிட்டீங்க, ப்ராப்பராக சாப்பிடல, போஷாக்கு கொடுக்கல, என்ன வச்சுக்கிங்க, உடம்புக்கும் மனசுக்கும் அது சோர்வாக இருக்கும். என்னதான் உழைச்சாலும் இதாக இருக்கும். அதனால் நானே சொல்லுவேன், கடின உழைப்புங்கிறது தேவையில்லை.
ஸ்மார்ட்டான உழைப்பு, உற்சாகமான உழைப்பு அது வேணும். சிரத்தையான உழைப்பு வேணும். அது இருந்தாலே போதும். கடினமான உழைப்பு வேணாம். என்ன முடியுமோ சிரத்தையா வேற எதையும் செய்ய மாட்டேன். பட் என்னால முடிஞ்சது செய்வேன். என்னை வருத்தி கொண்டு செய்ய மாட்டேன். அப்படிங்கிற மாரி இருந்தாலே மிகப்பெரிய வெற்றி வரும். இருந்தாலும் கடின உழைப்புக்காக தான் அந்த திருவள்ளுவரும் மெய்வருத்த கூலி தரும்பாங்க. அந்த மாரி உடலை வருத்திக்கிட்டு, அதாவது தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும்னு. அது எல்லோருக்குமே உகந்தது அல்ல. அதுக்காக திருவள்ளுவருக்கு எகென்ஸ்டா சொல்றேன்னு நினைக்காதீங்க. அந்த கடின உழைப்பு எனர்ஜி இல்லைன்னா நீங்க கடினமா உழைச்சு இப்படி இதா இருந்தீங்கன்னா, உற்சாகமா ஒரு சிரத்தையா செஞ்சு பாருங்க. கடவுள் பக்தியோட உங்களால என்ன முடியுமோ மத்தவங்கள கம்பேர் பண்ணக்கூடாது. மாணவர்கள், படிப்பவங்க, ஸ்டூடண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடண்ட், ஸ்கூல் பசங்க இவங்களுக்கெல்லாம் சொல்றப்ப கூட மத்தவங்கள கம்பேர் பண்ணக்கூடாது. அவன் 4 மணிக்கு எழுந்துச்சு படிப்பான், நைட்டு 10, 12 வரைக்கும் படிப்பான் அப்படின்லாம் மத்தவங்களுக்கு உன்னால என்ன முடியுமோ பண்ணணும். ஆனா வேற வேலை செய்யக்கூடாது. படிப்பு ஒண்டி. இந்த அடிப்படை இன்புட், அவுட்புட் ஒர்க்கெல்லாம் பண்ணிக்கணும். அத கணக்குல எடுத்துக்கக்கூடாது. அது பசிச்சா சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். அது மாரி தூக்கம் வந்தா தூங்க வேண்டியதுதான். அந்த மாரிலாம் பண்ணிக்கணும். அப்பதான் ஸ்மார்ட்டா வேலை பார்க்க முடியும். ரொம்ப தூங்காம கடினமா ஒர்க் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்க, மூளையிலயும் ஏறாது. நல்ல ஃப்ரெஷ்ஷா, உற்சாகமா இருக்கிறப்ப ஒரு 1/2 மணி நேரத்திலேயே நெறைய படிச்சிருப்பீங்க. இதே டயர்டா இருக்கிறப்ப 1/2 நாள் ஆயிருக்கும். ஒண்ணும் படிக்க முடியாதபடி இருக்கும். புரிஞ்சுக்க முடியாதபடி, செயல்படுத்த முடியாதபடி இருக்கும். அதனால தான் மெடிடேட் பண்ணிக்கங்க. ஏன்னா, அவன் அருளால் தான் அதிர்ஷ்டம் வர்ற மாதமாக இருக்கு. நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.